ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பயணங்கள் வீடியோவில் கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றத பற்றி தாங்க பேச போகிறோம். நம்மள எத்தனை பேருங்க அன்னதானம் சாப்பிட்ருக்கோம்? அதெல்லாம் க்யூவில் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுங்க. அது இல்லாமல் அது நமக்கு தேவையில்லைங்க, இல்லாதவங்க சாப்பிட்றதுங்க அப்படிங்கிற நினப்பு தானே நம்மக்கிட்ட இருக்குது. நாமளும் இல்லாதவங்க தானேங்க. அதனால தானே கடவுள்கிட்ட போய் எனக்கு காசு பணம் இல்லை, குழந்தைங்க இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்கலை, எனக்கு தொழில் நடக்கலை, மனசு நிம்மதியாக இல்லை அப்படின்னு வேண்டிட்டு நிற்கிறோம். முதல்ல நம்ம பசியை போக்கிட்டு தானேங்க நம்ம பிரச்சனையை பார்ப்பாங்க. அதை நம்ம பொருட்படுத்துறதே இல்லைங்க. உடனே கடையில் போய் ஒரு பெருந்தொகையை கொடுத்து சாப்பிட்டுட்டு மனசும் நிம்மதி இருக்காது, வயிறும் நம்பி இருக்காது. இதுவே நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? நல்லா கடற்கரையில் குளிச்சுட்டு முருகனை க்யூவில் நின்று அவ்வளோ நேரம் தரிசனம் பண்ணிட்டு உடனே நம்ம மக்களோட மக்களாக அந்த அன்னதான திட்டத்தில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மன நிம்மதியும் இருக்குங்க, நமக்கு புண்ணியம் இருக்குங்க. நான் திருச்செந்தூரில் மட்டும் சொல்லிங்க, எல்லா கோயிலையும் தான் சொல்கிறேன். முஸ்லீம் கோயிலில் கொடுக்குற அந்த கஞ்சி கூட ஒரு அன்னதானம் தானேங்க. இது மாதிரி யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பயணங்கள் வீடியோ தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ.